நாம் பார்த்தோம். We looked at how the Holy Spirit comes and lives in the body and helps us and aids us in the body. எப்படி ஆவியானவர் வந்து நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணி இந்த சரீரத்துக்கு உதவி செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். I showed you how the Holy Spirit comes and quickens our body. எப்படி ஆவியானவர் வந்து நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் என்பதை நான் விளக்கினேன். I explained to you three major aspects in that quickening. இந்த உயிர்ப்பிக்கிறார் என்ற விஷயத்திலே மூன்று முக்கியமான அம்சங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். One is the fact that he quickens us with healing. ஒன்று, முதலாவது சொன்னேன், சுகத்தை கொடுத்து உயிர்ப்பிக்கிறார். Secondly, he quickens us with health. இரண்டாவதாக ஆரோக்கியத்தை கொடுத்து உயிர்ப்பிக்கிறார். Thirdly, I showed you how that he quickens us even to sanctification. மூன்றாவதாக சொன்னேன், நம்மை பரிசுத்தமாக்குகிற விஷயத்திலும் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று. How that our body with the help of the Holy Spirit can be brought under control. எப்படி நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கொண்டு நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்று நான் சொன்னேன். Paul says, I keep my body under. பவுல் சொல்கிறார், நான் என் சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன் என்று. Now sin begins to take place when you allow the body to be above and not under. சரீரத்தை கீழ்ப்படுத்தாமல் அது ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுக்கும்போதுதான் நாம் பாவம் செய்கிறோம். The art of Christian living has much to do with how to keep our body under by the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு எவ்வாறு நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி வாழ்வது என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. So I showed you how in the matter of Christian living the body sometimes becomes our enemy, trying to flare up with its passions and its lusts, but the Holy Spirit is a positive influence, aiding and helping us in controlling those passions and lusts and directing them in the correct manner. நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சில சமயத்திலே நம்முடைய சரீரமே நமக்கு எதிரியை போல ஆகி விடுகிறது. நமக்குள்ளே ஆசைகளையும் பல்வேறு விதமான இச்சைகளையும் தூண்டிவிட்டு பாவம் செய்யும்படி அது தூண்டுகிறது. ஆனால் அந்த சமயத்திலே ஆவியானவர் வருகிறார், நம்முடைய சரீரத்துக்கு உதவி செய்கிறார், நம்முடைய சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்தும்படி நமக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னேன். That's why the Holy Spirit lives in us. ஆகவே தான் ஆவியானவர் நமக்குள்ளே வாழ்கிறார். Not once in a while to just shake us. ஏதோ எப்போதாவது வந்து நம்மை ஒழுக்குவதற்காக அல்ல. Always to help us. எப்போதுமே நமக்கு உதவி செய்ய. Always to quicken us with his life. எப்போதுமே தம்முடைய ஜீவனை கொண்டு நம்மை உயிர்ப்பிக்க. But now let's go to another aspect and another major passage concerning the body. இப்போ சரீரத்தை குறித்து இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இன்னொரு முக்கியமான வேத பகுதிக்கு செல்வோம். 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் செல்வோம். Verses 12 to 20. 12 முதல் 20 வசனம் வரை. I have taught on this passage quite a bit, but I'm going to cover some things that I have not covered last time. இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன், ஆனால் கடந்த முறை போதிக்காத காரியங்களை நான் இன்றைக்கு போதிக்க விரும்புகிறேன். I actually gave a teaching on the body long time ago. வெகு நாட்கள் முன்பதாக சரீரத்தை குறித்தே நான் ஒரு போதனை கொடுத்தேன். Many other things other than what I'm going to say tonight were covered under that. அந்த போதனையிலே இன்றைக்கு நான் சொல்லாத பல விஷயங்களை கொடுத்தேன். இன்றைக்கு பல புதிய காரியங்களை சொல்ல போகிறேன். 1 Corinthians chapter 6 verse 12. 1 கொரிந்தியர் 6:12. 1 Corinthians 6:12. 1 கொரிந்தியர் 6:12. I'm not going to read all the way to 20 because I'm going to go verse by verse. 20 வசனம் வரை வாசிக்க போவதில்லை, ஏனென்றால் ஒவ்வொரு வசனமாய் வாசித்து விளக்க போகிறேன். Maybe we'll cover till 14 or 15 today. இன்றைக்கு ஒருவேளை 14-15 வசனங்கள் வரை நாம் பார்ப்போம். And let's look at it. This is the most wonderful truth about the body. சரீரத்தை குறித்து அற்புதமான ஒரு சத்தியம் நாம் கவனிப்போம். All things are lawful for me, but all things are not helpful. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. All things are lawful for me, but I will not be brought under the power of any. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். Food for the stomach and stomach for foods, but God will destroy both it and them. Now the body is not for sexual immorality, but for the Lord, and the Lord for the body. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்குரியதல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். And God both raised up the Lord and will also raise us up by his power. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். Let me read to you verse 20. 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். For you were bought at a price, bought for a price really. Therefore glorify God in your body and in your spirit, which are God's. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
Glorify God in your body, it says. உங்கள் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது. That is the expression that I want to cover today. இதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Why does Paul say that we must even glorify God in our body? ஏன் நம்முடைய சரீரத்தினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். I think one of the biggest mistakes that some Christians have made is to discount the body as nothing, as not of any value, while the spirit and soul is of immense value. ஆவியும் ஆத்துமாவும் தான் விலை மதிப்பற்றது, சரீரம் எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாது என்று சில கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்களே, அதுதான் அவர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்று நான் நினைக்கிறேன். You know, sometimes when they believe like that, they will be living in failure in this earthly realm, in this earthly life. இப்படி நம்புகிறபடியால் தான் சில சமயத்திலே இந்த பூமிக்குரிய வாழ்விலே அவர்கள் தோல்வி அடைந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். You are a spirit, soul and body. நீங்கள் ஆவி ஆத்துமா சரீரமாய் இருக்கிறீர்கள். If you leave out one as unimportant, then that will automatically land you into trouble and lead you to a failure in living this Christian life. இதுல ஒன்றை நீங்கள் முக்கியமில்லாதது என்று விட்டுவிட்டால் பிற கிறிஸ்தவ ஜீவியத்திலே அது உங்களை பிரச்சனைக்குள்ளும் தோல்விக்குள்ளும் தான் நடத்தும். So let us listen to what Paul is saying here. ஆக பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். Paul says all things are lawful for me. என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. What is he talking about? எதை குறித்து He is சொல்லுகிறார்? particularly talking about the body. குறிப்பாய் சரீரத்தை குறித்து இங்கே பேசுகிறார். How can I say that? எப்படி நான் அதை How சொல்லுகிறேன்? can I say this is talking about the body? இது சரீரத்தை குறித்து தான் பேசுகிறது என்று எப்படி சொல்லுகிறேன்? Well, look at the next verse. அடுத்த வசனத்தை கவனியுங்கள். It says food for the stomach and stomach for foods, but God will destroy both it and them. அங்கே சொல்லுகிறார், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். Now the body is not for sexual immorality, but for the Lord, and the Lord for the body. சரீரமோ வேசித்தனத்துக்குரியதல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். So naturally it's very clear that he is talking really about the body when he says all things are lawful as long as this body is concerned. I can do so many things with this body, it's lawful for ஆக me. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொல்லும்போது சரீரத்தை குறித்து தான் அவர் சொல்லுகிறார் என்பது நமக்கு But விளங்குகிறது. all things are not helpful, even though they are lawful, they are not helpful. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் தகுதியா இருக்காது, உதவியா இருக்காது என்றும் அவர் சொல்லுகிறார். Now here is a great truth unfolded to us concerning the body and how we must handle this body. சரீரத்தை குறித்தும் சரீரத்தை எவ்வாறு நாம் நடப்பிக்க வேண்டும் அல்லது கையாள வேண்டும் என்பதை குறித்தும் மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். The body is for the Lord, he says. என்ன சொல்லுகிறார்? சரீரம் கர்த்தருக்கு உரியது. I believe that's the key to understanding what this is saying. இது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள திறவுகோலே அதுதான் என்று நான் The நினைக்கிறேன். body is for the Lord. சரீரம் கர்த்தருக்கு உரியது. Now let's get that first. Everybody say with me, the body is for the Lord. எல்லாரும் சொல்லுவோம், சரீரம் கர்த்தருக்கு உரியது. Now what do you think about your body? உங்கள் சரீரத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Why do you think you have a body? உங்களுக்கு ஏன் இந்த சரீரம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? People say this is my body, my hand, my eyes, my legs, my everything. மக்கள் I do with it what I want. மக்கள் என்ன சொல்வாங்க? இது என் சரீரம், என் கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய இந்த காரியம், ஆகவே இதை கொண்டு எதை வேணாலும் நான் செய்வேன்றான். I am the owner of this body. இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். I have a right to do whatever I want, whatever I well please. இதை கொண்டு எனக்கு என்ன இஷ்டமோ என்ன பிரியமோ அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார்கள். But here it says, no, the body is not to be viewed in that manner. The body belongs to the Lord. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சரீரத்தை குறித்து அப்படி நினைக்க கூடாது, இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது என்று சொல்லுகிறது. Do you ever think of it like that? உங்க சரீரத்தை பற்றி அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? Many Christians have not even begun to think of it. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி நினைத்து கூட பார்த்ததில்லை. It's the key to success, my இது friend. வெற்றிக்கான ஒரு திறவுகோல். Here is a key to health and good living and success in every realm. எல்லா மண்டலத்திலும் ஆரோக்கியமான நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்வுக்கான திறவுகோலே இதுதான். The body is for the Lord. சரீரம் கர்த்தருக்குரியது. When a man finds this key and understands this key truth that the body belongs to the Lord, it's for the Lord, it's for the Lord's use, and therefore must be used as an instrument to do whatever God wants to be done. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய வேலைக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கருவியா இருக்கிறது. இதை கொண்டு கர்த்தர் என்ன நடப்பிக்க விரும்புகிறாரோ அதை தான் நடப்பிக்க வேண்டும் என்ற முக்கியமான காரியத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் போது it affects everything. அது அனைத்தையும் பாதிக்கிறது. Application wise, he mentions two particular things here. அதை இங்க ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம் அபியாசப்படுத்தும்படி சொல்லுகிறார். Once again I say, when a man understands this key truth, it affects everything he does. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த முக்கியமான சத்தியத்தை மனிதன் புரிந்து கொள்ளும் போது அவன் செய்கிற எல்லாவற்றையும் அது பாதிக்கிறது. But
As far as application is concerned, only 2 areas are mentioned. ஆனால் இதை பயன்படுத்துவது என்று வரும்போது 2 காரியங்களை மட்டுமே அவர் சொல்லுகிறார். I say that because many people say, show me where it says you must not smoke. அதாவது இதை ஏன் நான் சொல்றேன்னா சில என்ன கேக்குறாங்க, நான் சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு எங்க எழுதி இருக்கு காண்பீங்கன்றாங்க. I can't show you here. It's not there. இங்க இல்ல, அது காண்பிக்க முடியாது. It doesn't say thou shall not smoke cigarettes. நீங்கள் சிகரெட் பிடிக்காது இருப்பீர்களாக அப்படின்னு ஒண்ணு இங்க எழுதல. But I can show you a wonderful principle about the body and explain to you why a person must not smoke. ஆனால் சரீரத்தை குறித்த அற்புதமான ஒரு கோட்பாட்டை இங்கிருந்து நான் விளக்கி காண்பிக்கிறேன். அதன் அடிப்படையிலே ஏன் சிகரெட் பிடிக்க கூடாது என்பதையும் நான் சொல்லுகிறேன். That is why we must understand that Bible oftentimes does not bother to apply to every situation you go through. It lays it out in principles, and once you understand the principle, it affects every aspect of your behavior. பல சமயங்களில் வேதத்திலே ஒவ்வொரு சூழ்நிலைக்குமான காரியங்கள் விளக்கி சொல்லப்படுவதில்லை, ஆனால் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கோட்பாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த கோட்பாட்டை புரிந்து கொள்ளும் போது அது வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும். That's why teaching is so important. ஆகவேதான் போதனை மிகவும் முக்கியம். What is teaching? போதனை என்றால் என்ன? Line upon line, precept upon precept, we lay down these principles of life. கற்பனையின் மேல் கற்பனையாக ஒவ்வொரு வரியாக இந்த கோட்பாடுகளை நாம் விளக்கி சொல்லுகிறோம். So what is the principle? ஆகவே இங்க இருக்கிற கோட்பாடு என்ன? What is the success principle for my life? என்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றியின் கோட்பாடு என்ன? When it comes to my body, if I want to really have success, I must recognize that this body is not to be used as I wish and as I very well please. I must be conscious of the fact that this belongs to the Lord and I am a steward of this body. என்னுடைய வாழ்க்கையில வெற்றி வேண்டுமானால் இந்த சரீரத்தை பொறுத்த மட்டும் அதை நான் எப்படி நினைக்க வேண்டும்? இது எனக்குரியதல்ல, இது கர்த்தருக்குரியது. நான் கர்த்தருடைய உக்கிரானகாரனாய் இதை கொண்டிருக்கிறேன் என்று எண்ண வேண்டும். I am accountable for what I do with this body. இந்த சரீரத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு பொறுப்பாளி நான் தான். The Lord is the owner of this body. இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர், உரிமையாளர் ஆண்டவர். The Lord has bought it with a price. கர்த்தர் இதை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். Now, so after having said that, he applies it like this. அப்படி சொன்ன பிறகுதான் இந்த விதத்திலே காரியங்களை விளக்குகிறார். Let's look at the 2 applications. அந்த என்ன 2 விஷயங்களை பற்றி பேசுகிறார் என்பதை If you கவனிப்போம். look at it, you'll understand what it means when he says the Lord is for the body. கர்த்தர் சரீரத்துக்கு The உரியவர். body is for the Lord. கர்த்தரும் சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர் என்று ஏன் சொல்லுகிறார் என்பதை இதை பார்க்கும்போது நமக்கு விளங்கும். Now, in the matter of eating and drinking, இந்த புசிக்கிற குடிக்கிற விஷயத்திலே you think it's an ordinary thing. நீங்கள் அது ஒரு சாதாரண விஷயம் என்று When we sit நினைக்கிறீர்கள். down to eat and drink, we Christians cannot consider it an ordinary event. நாம் சாப்பிட உட்காரும் போது கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை ஒரு சாதாரண விஷயமாக நினைக்க கூடாது. That is why as soon as the food is laid before us, we first of all pray. ஆகவேதான் உணவு முன்னே வைக்கப்பட்ட உடனே நாம் முதலாவது ஜெபிக்கிறோம். Now prayer is not a ritual that we go through, just bowing to God and say thank you. ஜெபம் என்பது நமக்கு ஒரு சடங்கு இல்ல, சும்மா அப்படியே தலையை குனிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சாப்பிடுறதுக்கு. Many things are done at that point. அந்த சமயத்திலே பல காரியங்களை நாம் செய்கிறோம். You know, there is a point that while we are eating and drinking, we are really living for the Lord. அந்த ஏன் நாம் புசிக்கிறோம் குடிக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம், கர்த்தருக்காக நாம் வாழுகிறோம். Even while we are eating and drinking, we are eating and drinking in such a way that it will be pleasing to God and it will be helpful to do the thing that God has ordained me to do. நாம் புசிக்கும் போது குடிக்கும் போது கூட அது கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தர் நாம் என்ன செய்யும்படி வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்காக தான் அப்படி செய்கிறோம் என்பதை அங்கீகரிக்கிறோம். When I sit down to eat the breakfast and lunch and dinner, it is a chance given to me 3 times a day at least to prove in a very practical way that this body is for the Lord. நான் காலை மதியம் இரவு உணவுகளை சாப்பிடும் போது இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது என்பதை குறைந்தது ஒரு நாளைக்கு 3 முறையாவது நான் நிரூபிக்கிறேன். Do you remember it 3 times a day? ஒரு நாளைக்கு 3 வேளை ஞாபகம் இருக்கா? Do you remember it that this body is for the Lord 3 times a day? ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? You know, the body has appetite. இந்த சரீரத்திற்கு பசி உண்டு. Is it right to eat? சாப்பிடுவது சரியா? Yes, God created us and created the food also. சாப்பிடுவது சரிதான். ஏன்னா தேவன் நம்மையும் உண்டாக்கினார், உணவையும் உண்டாக்கி இருக்கிறார். And God wants us to eat. நாம் சாப்பிட வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். So there is nothing wrong with eating. ஆகவே சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. Nothing unholy about eating. சாப்பிடுவது குறித்து இது
இது தவறான விஷயம், அசுத்தமானதுன்னு எதையும் சொல்ல முடியாது. There is nothing wrong with eating. சாப்பிடுவதிலே எந்த தவறும் கிடையாது. Whenever we eat, எப்போதெல்லாம் நாம் சாப்பிடுகிறோமோ, we are doing something that God has ordained for us to do. தேவன் நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று நியமித்த ஒன்றை தான் நாம் செய்கிறோம். God has kept the food in the Garden of Eden. தேவன் ஏதேன் தோட்டத்திலே உணவை வைத்தார். And he wanted man to eat. He said, eat of every tree that is here. மனிதன் அதை புசிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் இந்த தோட்டத்தில் எல்லா விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம் என்று The சொன்னார். body is built in such a way that it can consume food and be strengthened by food. இந்த சரீரத்தின் அமைப்பு அப்படிதான் இருக்கிறது. உணவை உட்கொண்டு அதனாலே இது பலனடைய முடிகிறது. The body requires food. சரீரத்துக்கு உணவு அவசியம். The food is a real need of the body. சரீரத்தினுடைய உண்மையான ஒரு தேவை இந்த உணவு. So eating, there is nothing wrong in eating. ஆகவே சாப்பிடுவதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது, தவறும் கிடையாது. But it is not simply eating, it is why we eat. What is the purpose behind building up this body? ஏதோ சும்மா சாப்பிடுகிறோம் என்று கிடையாது. ஏன் சாப்பிடுகிறோம், நாம் சாப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். It is to eat in such a way that we bring strength into this body so that we can do what God wants done. நாம் சாப்பிடுகிற உணவை கொண்டு இந்த சரீரத்துக்கு பலன் உண்டாக வேண்டும். அதை கொண்டு தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் சாப்பிட வேண்டும். Now there are two extreme thinkings in this line. இந்த விஷயத்திலே ரெண்டு கடைநிலை சிந்தனைகள் காணப்படுகிறது. Now one person said, anything that moves I eat because God made it. ஒருத்தர் சொன்னார், நகர எல்லாமே நான் சாப்பிடுவேன், ஏன்னா தேவன் சொன்னார் எல்லாத்தையும் நீ சாப்பிடுன்னு. அடித்து புசின்னு சொல்லிருக்காரு, அடிக்க வேண்டியது புசிக்க வேண்டியது. That's what I do, he says. அதுதான் நான் செய்றேன்னார் அவர். And the other person says, the other holy people, one preacher was saying to me, an old preacher was saying to me, when you eat you must not enjoy it. ஒரு வயசான பிரசங்கியார் என்கிட்ட சொன்னாரு, சாப்பிடலாம், ஆனா சாப்பிடும்போது அதை ருசித்து ரசித்து சாப்பிட கூடாது. If you are enjoying it, then you are sinning. அதை ருசிச்சு சாப்பிட்டா அப்பதான் பாவம் செய்றோம். These are two extremes. இது ரெண்டு கடைநிலை. என்ன, I'm amazed that people either fit into one extreme or the other oftentimes. இல்ல என்ன வியப்புன்னா, ஒருத்தர் ஒன்னு மக்கள் இந்த பக்கம் இருக்காங்க, இல்ல அந்த பக்கம் இருக்காங்க. One kind of people is just eating is their business. ஒரு பக்கத்து ஆட்கள் என்ன சொல்றாங்க, சாப்பிடுறது தான் நம்முடைய வேலையே. Their philosophy is food is for the stomach, stomachs for the food. This is why I live. அவங்களுடைய தத்துவம் என்ன, உணவுக்கு வயிறு, வயிறுக்கு உணவு, இதுக்காக தான் நான் வாழுகிறேன். கொட்டிக்கணும், அவ்வளவுதான். In very simple Tamil language, just heap it on yourself, just fill the stomach because that is why you live. அப்படியே வயித்துல கொட்டிக்கணும், ஏன்னா அதுக்காக தான் நாம் வாழுகிறோம். வயிறு நிரம்பணும், the stomach must be full. வயிறு நிரம்ப வேண்டும். That is their philosophy. அதுதான் அவருடைய தத்துவமே. That is why they think that God has given us stomach. அதுக்காக தான் ஆண்டவர் வயிறே கொடுத்திருக்கிறார்னு அவர்கள் நினைக்கிறார்கள். So their whole attitude towards eating is something somewhat loose and very liberal in the sense that they think you just eat and eat and eat. ஆகவே உணவை குறித்து அவருடைய எண்ணம் அவ்வளவு சரியில்லாத நிலையில் இருக்கிறது. சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும், அவ்வளவுதான். You ask them why you eat. ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டு பாருங்க. I just like eating. சாப்பிட்டேன், சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்க. I feel like I want to eat more. இன்னும் நிறைய சாப்பிடணும் போல நினைக்கிறேன்னு வாங்க. One person said to me, when I was your age, I used to eat and then run around the block 2-3 times, come back and the food will settle, I eat little more. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், உங்க வயசுல இருக்கும்போது நான் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவேன், அப்புறம் அந்த பில்டிங்கை சுத்தி ஓடி வருவேன், மறுபடியும் சாப்பிடுவேன், மறுபடியும் ஓடுவேன்னாரு. He thought it's wonderful. அது ஒரு பெரிய விஷயமா அவர் நினைக்கிறார். That's terrible. Don't tell your children something like that. பிள்ளைங்களுக்கு இப்படிப்பட்டது சொல்லி வச்சிராதீங்க. You see, why do we eat? ஏன் நாம் சாப்பிடுகிறோம்? It is because God has brought me into this world and given me this body for something. தேவன் என்னை இந்த உலகத்திலே கொண்டு வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த சரீரத்தை எனக்கு தந்திருக்கிறார். I need this body. எனக்கு இந்த சரீரம் தேவை. I must eat right and I must eat well. நான் சரியான உணவை நன்றாய் சாப்பிட வேண்டும். I must eat in the right manner. சரியான விதத்திலே சாப்பிட வேண்டும். When I am eating, not only must I be thankful that God has given me the food, நான் சாப்பிடும்போது தேவன் அந்த உணவை தந்ததற்காக அவருக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல, but I am also expecting God to strengthen me and nourish me through this food. இந்த உணவை கொண்டு தேவன் என்னை பலப்படுத்த வேண்டும், போஷிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். So that I may live for him. இதற்காக அவருக்காக வாழும்படி. So that I may glorify him in this body. இந்த சரீரத்தை கொண்டு நான் தேவனை மகிமைப்படுத்தும்படி. So that this body can be there for many years and I can be going around and living for God and doing things for God. அப்பொழுதுதான் இந்த சரீரம் பல வருடங்களாக உயிர் வாழும். நானும் இந்த சரீரத்தை கொண்டு பல இடங்களுக்கு சென்று அவருக்காய் வாழ முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். Every time I'm eating I must think like that. ஒவ்வொரு முறையும் நான் சாப்பிடும்போது அப்படிதான் என்ன வேண்டும். I'm eating for the Lord. நான் கர்த்தருக்காக சாப்பிடுகிறேன். Have you ever seen
A pregnant woman eating. ஒரு கர்ப்பவதியான ஸ்திரீ சாப்பிடுவதை பார்த்திருக்கீங்களா? She is eating for the child. அவங்க பிள்ளைக்காகவும் சாப்பிடுறாங்க. She is keeping in mind the child. உள்ள இருக்கிற பிள்ளையை மனதிலே கொள்ளுகிறார்கள். All of a sudden she becomes a different person. She says, I got a child, I got to eat well because of the child. திடீர்னு பார்த்தா அவங்க ஆளே மாறிடுறாங்க. உள்ள பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்காக நான் சாப்பிட வேணும். I can't eat this. நான் இதை சாப்பிட கூடாது. I can't eat that. நான் அதை சாப்பிட கூடாது. That's wonderful. ரொம்ப அருமையான காரியம். What a thought. She has not even seen the child, but she is eating for the child. என்ன ஒரு அற்புதமான எண்ணம் பாருங்க. பிள்ளை இன்னும் பார்க்கவே இல்ல, ஆனா பிள்ளைக்காக சாப்பிடுகிறார்கள். If you're eating for the child, can you not eat for the Lord? பிள்ளைக்காக நீங்கள் சாப்பிடும்போது கர்த்தருக்காக சாப்பிட முடியாதா? In the most God glorifying manner. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு விதத்திலே. Realizing that God needs my body, I must keep it fit so that I can serve him. தேவனுக்கு என் சரீரம் தேவை, அவரை சேவிக்கும்படி இந்த சரீரத்தை கட்டுக்கோப்பாய் வைத்திருக்க வேண்டும் என்று சாப்பிட முடியாது. So I pray and give thanks. ஆகவே தான் நான் ஜெபிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். But not only give thanks, I ask for God's health. நன்றி சொல்வது மட்டுமல்ல, தேவனுடைய ஆரோக்கியத்தை நான் கேட்கிறேன். I ask for the Spirit of God to quicken me with strength. தேவ ஆவியானவர் என்னை பலத்தை கொண்டு உயிர்ப்பிக்கும்படி கேட்கிறேன். And then I can eat. அதன் பிறகு நான் சாப்பிடலாம். And when I eat, I'm satisfied. அதை சாப்பிடும்போது திருப்தி அடைகிறேன். But I also enjoy. அதே சமயத்துல நான் ரசிச்சும் ருசிச்சும் I சாப்பிடுறேன். was telling that old preacher, I really enjoy. அந்த வயசான பிரசங்கிட்ட சொன்னேன், நான் மெய்யாவே ருசிச்சு சாப்பிடுறேன். I enjoy chicken 65. சிக்கன் 65 ருசிச்சு சாப்பிடுறேன். You ask me if I enjoy, I don't act like a sadhu, நீங்க அதை No. ரசிச்சு சாப்பிடுறீங்களான்னு கேட்டா நான் சாமியார் மாதிரி நடிக்க மாட்டேன். இல்ல இல்ல. I am not a samyar. ஏன்னா நான் சாமியாரே இல்ல. Just a preacher. I enjoy food. நான் ஒரு பிரசங்கியார், உணவை ரசித்து When சாப்பிடுகிறேன். it's good food, I enjoy. நல்ல உணவா இருந்தால் ரசிக்கிறேன். Is it wrong with enjoying food? உணவை ரசிப்பது தவறா? Now, if it is wrong, then why did God give you taste in your tongue? ஒருவேளை அது தவறு என்று சொல்வீர்களானால் பிறகு ஏன் ருசிக்காக இந்த நாவை தேவன் கொடுத்திருக்கிறார்? He could have just made us a tongue that just laps up the food and just takes in the food. The உணவு Why அப்படியே- does the tongue have this function which makes it taste the food? ஏன் நாவை தேவன் ருசிக்க கூடிய ஒன்றாய் ஆக்கி இருக்கிறார்? இல்லாட்டி அவர் இந்த நாக்கை வச்சு அப்படியே லபக் லபக் முழுங்குற மாதிரி வச்சிருக்கலாமே. It tastes the food. அது உணவை ருசிக்கிறது. Is it right for me to taste the food? ஆகவே நான் உணவை ருசித்து சாப்பிடுவது தவறா? Can I put the chicken in my mouth and say, so good? வாயில சிக்கனை வச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றது தப்பா? Yes, I can do it. It is not a sin. நான் அப்படி செய்தாலும் அது பாவம் அல்ல. It is not a sin at all. அது பாவமே கிடையாது. Or all the time recognizing that God wants me to have certain pleasures in this life. சில இன்பங்களை இந்த வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் எப்போதும் அங்கீகரிக்க Now, வேண்டும். I think sometimes we moved away from Christianity and moved to Buddhism or something else. நான் நினைக்கிறேன் சில சமயத்துல நாம கிறிஸ்தவத்தை விட்டுட்டு புத்த மதம் வேற ஏதோ ஒரு மதத்துல போய் சேர்ந்துட்ட மாதிரி. We think we cannot have any pleasures. என்ன நினைக்கிறோம், நமக்கு இன்பங்களே கூடாது. But God wants you to have the pleasure of eating. That is why He's created a tongue like this. ஆனால் இந்த உணவு எனும் இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினதால தான் நாக்கையே In கொடுத்திருக்கிறார். a genuine manner. அதுவும் நிஜமான ஒரு விதத்திலே, In a proper way, you must enjoy your food. சரியான விதத்திலே உங்கள் உணவை நீங்கள் ருசிக்க வேண்டும். When I enjoy my food, என் உணவை நான் ரசிக்கும் போது I am thankful to God. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். Thank God for the Banganapalis. பங்கனப்பள்ளிக்காக ஆண்டவருக்கு நன்றி. Thank God for all the good stuff. இது எல்லாம் நல்ல உணவு வகைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'm not simply enjoying it. I'm conscious of God who has made these things so wonderful, so good, for me to have the pleasure. My tongue is tickled and I'm thrilled by it, and God loves it. நான் சும்மா அப்படியே ரசித்து ருசித்து அப்படியே சாப்பிடுவது கிடையாது. மாறாக இவைகளை நான் ருசித்து ரசித்து சாப்பிடும்படி தேவன் எனக்காக இதெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வியந்து அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். So many Christians don't admit these things. நிறைய கிறிஸ்தவங்க இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. Now, when your kid eats nicely, உங்களுடைய பிள்ளை நல்லா சாப்பிடும்போது, I went to a birthday party for a 1-year-old. ஒரு வயசு பிள்ளையுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போனேன் நான். Now that boy in America, that boy is now 6 feet 4 inches tall. அமெரிக்கால இப்ப அந்த பையன் 6 அடி 4 அங்குலம் இருக்கிறான். I saw him, I was amazed. பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. And I went to his first birthday party because his parents belong to my church, and this boy, 1-year-old boy, put his whole face in the cake. அப்படியே பெற்றோர் என்று சபைக்கு வரவங்க ஆகவே அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டிக்கு போனா அப்படியே கேக்லாம் மூஞ்ச விட்டுட்டான். Whole face was cake, and the picture is still there. The picture is still there. அந்த படம் இன்னும் இருக்கு. The parents loved it. அந்த பெற்றோருக்கு அவ்வளவு ஆனந்தம். They said, "Oh, he loves the cake." அந்த கேக்கம் அவ்வளவு He loves the விரும்புறான். cream. அந்த கிரீம் அவ்வளவு விரும்புறான். When our kids eat well, we are happy about நம்முடைய it. பிள்ளைகள் நன்றாக சாப்பிடும்போது நமக்கு அதுல ஒரு ஆனந்தம். God made you like Himself. தேவன் உங்களை தம்மை போலவே உண்டாக்கி I'm இருக்கிறார். telling you, when you enjoy your food and have pleasure in your eating,
in a proper way, God enjoys it more than anyone else. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் உணவை ருசித்து அனுபவித்து சாப்பிடும்போது எல்லாரை விட தேவன் அதை அதிகமாக ரசிக்கிறார். You believe that? நம்புறீங்களா? So be conscious of this. ஆகவே இந்த எண்ணத்தை கொண்டிருங்கள். It is not only a need that I must fill, it is also a pleasure that is involved. ஏதோ ஒரு தேவை ஆகவே சாப்பிடுகிறேன் என்பது மட்டுமல்ல, அதுல ஒரு இன்பமும் அடங்கி இருக்கிறது. I'm not eating like a ritual, I'm eating to enjoy also. ஒரு சடங்காச்சாரமாக நான் சாப்பிடுவதில்லை, அதை ரசித்தும் சாப்பிடுகிறேன். You know, in India we go into a restaurant, it's all sweaty and they put the food and you just eat it 5 minutes and just walk out, you know. இந்தியால ஹோட்டலுக்கு போறோம்னு சொன்னா உள்ள போனவனே வேர்த்து கொட்டும், வெப்பாங்க, கடகடன்னு 5 நிமிஷத்துல சாப்பிட்டு வெளியே வந்துருவோம். 5 நிமிஷத்துல கிளியர் பண்ணுங்கன்றான், ஓடிடுங்க எல்லாம் சீக்கிரம் காசை கொடுத்துட்டு. But now it's changing. ஆனா இப்ப மாறி வருது. Restaurants are looking nice. ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்க அருமையா இருக்கு. Air conditioned. நல்லா ஏசி போட்டுருக்காங்க. And when you want to talk to somebody, you take them to a restaurant, eat and talk. யாருன்னா பேசணும்னு சொன்னா ஹோட்டல் கூட்டிட்டு போறோம், பேசிட்டே சாப்பிடுறோம். And give them a good meal. நல்ல உணவு வாங்கி கொடுக்கிறோம். Now I think we are beginning to understand what it is to enjoy a meal. இப்பதான் நமக்கு புரியுது நினைக்கிறேன், சாப்பாட்டை ரசிக்கிறதுனா என்னன்னு. People used to ask, what is there to enjoy? Just eat so the stomach is filled. மக்கள் கேக்குறாங்க, ரசிக்கிறது என்னங்க இருக்கு? வயிறு பசி எடுக்கும்போது சாப்பிட வேண்டியதுதானே. No, it's not just filling your stomach, it is enjoying also. ஏதோ வயிற்று நிரப்ப சாப்பிடுறது இல்ல, ரசித்தும் சாப்பிட வேண்டும். But all the time, not just eating for yourself, but conscious of the fact that the body belongs to the Lord. இப்படி ரசித்து சாப்பிடும் போதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் சாப்பிடுவதில்லை, இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது என்பதை எண்ணி நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். Okay, the second thing about this application is, இது இரண்டாவது எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துகிறார் என்பதை கவனிப்போம். it's talking about sexual immorality. வேசித்தனத்தை குறித்து அவர் பேசுகிறார். He says, do not live with this philosophy of food for the stomach and stomach for the food. இந்த வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு என்ற தத்துவத்தோடு வாழ வேண்டாம். Then he says, now the body is not for sexual immorality. அதை சொல்லிவிட்டு சரீரமோ வேசித்தனத்துக்கு உரியது அல்ல என்றும் சொல்லுகிறார். This is the second application. இது இரண்டாவது எந்த விஷயத்துக்கு பயன்படுத்த கூடாது என்றாரு. He says sexual immorality is forbidden. சொல்லுகிறார், வேசித்தனம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. Why? Because the body belongs to the Lord. ஏன் தடை என்று சொன்னால் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. What is immorality? வேசித்தனம் என்றால் என்ன? What is immorality? Is people seeking to satisfy their sexual desires in illegitimate manner. வேசித்தனம் என்பது தன்னுடைய சரீரத்தின் ஆசைகளை தகாத முறையிலே மக்கள் நிறைவேற்ற முயற்சிப்பது. Now God is never against the proper expression of a bodily need. சரீரத்தின் தேவைகளை ஆசைகளை சரியான விதத்திலே தீர்த்துக் கொள்வதை தேவன் ஒருபோதும் எதிர்ப்பதில்லை. Now once again I say some Christians have become really some other religious people. சொன்ன பாருங்க, சில கிறிஸ்தவர்களை பார்த்தா கிறிஸ்தவ மதத்துல இருக்க மாதிரி தெரியாது, வேற ஏதோ மதத்துல இருக்க மாதிரி இருக்கும். They preach against all of this. ஏன்னா இதெல்லாம் எதிர்த்து அவர்கள் பிரசங்கிப்பார்கள். I went to a marriage, I would never forget this. திருமணத்துக்கு போனேன், இத மறக்கவே மாட்டேன் நான். And if anybody heard they preach before the marriage and then they said perform the ceremony. யாராவது திருமண சடங்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரசங்கத்தை கேட்டு இருந்தா ஒருவேளை முன்னால தான் பிரசங்கம் பண்றாங்க. They preach before. I preach always after I perform the ceremony. They preach before. நான் திருமண சடங்கு நடத்தி முடிச்ச பிறகு பிரசங்கம் பண்றேன், ஆனா அவங்க வந்து சடங்குக்கு முன்னாடியே பிரசங்கம் பண்ணுவாங்க. The whole time the man was preaching against marriage. அந்த பிரசங்கம் எல்லாம் திருமணத்தை எதிர்த்து தான் பிரசங்கம் பண்ணார். He was telling them, what 3-4 days you're going to go to Kodaikanal, after that this whole thing sucks. என்ன சொல்றாரு, 3-4 நாள் கொடைக்கானல் போக போறீங்க, அப்புறம் எல்லாம் அவ்வளவுதான். இது வாழ்க்கையே வெறுத்துரும். இதெல்லாம் பூலோக சிற்றின்பங்கள். These are all just earthly petty pleasures of this world that is there for a few days and gone tomorrow. இதெல்லாம் பூலோக சிற்றின்பங்கள், 3 நாள் அப்படி இருக்கும், அது மேல எல்லாம் போய்டும் அப்படினாரு. Everybody sitting there saying amen, hallelujah. இதுக்கு அங்க உட்கார்ந்திருக்கவங்க எல்லாம் ஒரு ஆமென் ஹalleluya வேற. I was the only person sitting like this. நான் ஒரு ஆள் தான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். What a wrong picture. என்ன ஒரு தவறான ஒரு காட்சி பாருங்கள். I am surprised that the fellow got married after all this preaching. இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டுட்டு அவர் கல்யாணம் பண்ணாரு, அதுதான் எனக்கு ஆச்சரியம். He says, இதெல்லாம் வெறுத்து ஒதுக்குங்கள், இதெல்லாம் விட்டு ஓடிப்போங்கள், பரலோக இன்பத்தை தேடுங்கள், பரலோகத்தை நாடுங்கள். You know, as if the whole thing was nasty and no good. திருமணம் என்பது ரொம்ப மோசமான தகாத ஒரு காரியம் போல பேசிட்டு இருந்தார் அவர். Terrible. In a Christian church, கிறிஸ்தவ திருச்சபையிலே இந்த பிரசங்கம். They think holiness and sanctification has to do with any kind of satisfaction of bodily, forbidding any kind of satisfaction of bodily desires. பரிசுத்தம் என்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரீரத்தின் ஆசைகளுக்கு தடை விதிக்க வேண்டும், அதுதான் பரிசுத்தம். Is it true? அது உண்மையா? Is it wrong to enjoy the bodily pleasure
that has to do with this kind of bodily satisfaction? இந்த விதத்திலே சரீரத்தின் ஆசைகளை இன்பங்களை திருப்தி செய்வது தவறா? God has made the body in such a way that this is also a need. தேவன் இந்த சரீரத்தை உண்டாக்கின விதமே இந்த ஒரு தேவையும் அங்கே வைத்து உண்டாக்கி இருக்கிறார். This is not just a need, just like food. This is not just a need that you satisfy. உணவை போன்று இதுவும் ஏதோ ஒரு தேவை, இதையும் திருப்தியாக்க வேண்டும் என்று அப்படி கிடையாது. But this is also a pleasure that God has given to man. இந்த இன்பத்தையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். This is a legitimate pleasure in the sight of God. This is a holy thing, and this is which the body is for the Lord. இன்னொரு விதத்திலும் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதா இருக்கிறது. You see, though this body belongs to the Lord, இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதா இருந்தாலும் it is given in the hands of man, entrusted in the hands of man, so that man can maintain it and be a steward of it. மனிதன் இதை பராமரித்து இதுக்கு உக்கிரானக்காரனா இருக்கும்படி மனிதனுடைய கைகளிலே இது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And when we do not realize it and use the body for something else, அதை நாம் உணராமல் வேறொரு காரியத்துக்காக சரீரத்தை பயன்படுத்தும் போது then the body is damaged. பிறகு சரீரம் அதனாலே பாதிக்கப்படுகிறது, சேதமடைகிறது. Not only the body, everything else is damaged also. சரீரம் மட்டுமல்ல, அதனாலே மற்ற காரியங்கள் கூட சேதமாகிறது. Now, one of the things about man is very complex being. You know, what happens in the spirit disturbs his mind as well as body. மனிதனுடைய விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னவென்றால், அவனுடைய ஆவியிலே ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அதனுடைய சரீரத்தையும் பாதிக்கிறது. When his body is affected, then it gets into every realm, spirit and soul and everything. சரீரம் பாதிக்கப்படும் போது அது அவனுடைய மற்ற பகுதிகளையும் பாதிக்கிறது. It cannot affect the one without affecting the other. ஒரு பகுதி தான் பாதிக்கப்பட முடியும், மற்ற ரெண்டும் பாதிக்கப்பட முடியாது என்று அப்படி கிடையாது. If a person will live in sexual immorality, ஒரு மனிதன் வேசித்தனத்தில் வாழ்வான் என்றால் his mind will truly be affected. அவனுடைய மனம் மெய்யாகவே பாதிக்கப்படும். Now I'm talking now about actual findings in the field of psychology. மனோதத்துவ நிபுணர்களுடைய கண்டுபிடிப்பை இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You know, they have found that when people live in a sexually immoral manner, when they get married, they are never able to trust their partner. என்ன சொல்லுகிறார்கள்? இப்படி வேசித்தனம் பண்ணி வாழ்ந்து வருகிற மக்கள் திருமணமான பிறகு நம்முடைய கணவனையோ மனைவியோ அவர்கள் முற்றிலும் நம்பி வாழ முடியாமல் போகிறதாம். In how many families, in how many marriage relationships there is mistrust between husband and wife. எத்தனை குடும்பங்களிலே திருமண உறவுகளிலே கணவன் மனைவி நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. Always one doubting the other. எப்போதுமே ஒரு ஆள் இன்னொருவரை சந்தேகிப்பார். This is a very special devil, I think, allotted for this. சந்தேக பிசாசு. இது போவே போகாது. It's very difficult. ரொம்ப கடினமான பிசாசு. Because this is very deep rooted. ஏனென்றால் இது அவ்வளவு ஆழமாய் பதிந்திருக்கிறது. The psychologists are revealing a wonderful truth that is already in the word of God. The roots go back to their sexual immorality before their marriage. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த உண்மையை தான் மனோதத்துவ நிபுணர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள். வேசித்தனம் என்னும் வேருக்குள்ளே தான் இந்த பிரச்சனை அதுல தான் வருகிறது. Very deep rooted. இதனுடைய வேர் ஆழமா இருக்கிறது. It's not that the wife is not a good person or the husband is not a good person. It is just they have done something wrong. Now they are unable to trust the other. They think, well, this person also would have been like that. கணவன் மோசமானவன், மனைவி மோசமானவள் என்பது பிரச்சனை அல்ல. முன்னே அப்படி வாழ்ந்தபடியினாலே ஒருவேளை இவர்களும் இப்படி இருந்திருப்பார்களோ இருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. There are many things to say about it. I don't have the time to talk about it, but I'm just pointing out one little proof. இதை குறித்து சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் இப்போது நான் சொல்லுகிறேன். So even psychologists who are the most liberal people, sometimes some of the most ungodly people sometimes. இந்த மனோதத்துவ நிபுணர் சில சமயத்தில் அவர்கள் கடவுள் பக்தியே இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட ஆட்களே சொல்லுகிறார்கள். They say it is better to live in a sexually pure manner. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த விஷயத்திலே தூய்மையாய் சுத்தமாய் இருப்பது நல்லது. In order to enjoy a good, happy, fulfilling married life, satisfying married life, it is important that you keep yourself pure from sexual immorality. ஆரோக்கியமான சந்தோஷமான நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் வேசித்தனம் பண்ணாமல் உங்களை தூய்மையை காத்துக் கொள்வது நல்லது என்று சொல்லுகிறார்கள். How terrible it will be when you get married and you don't trust one another. திருமணமான பிறகு ஒருவரை நீங்கள் நம்பவில்லை என்றால் அது எவ்வளவு கொடுமையா இருக்கும். The bottom of the marriage falls down. திருமணத்தின் அஸ்திவாரமே நாசமடைகிறது. The roof is broken. கூரையும் உடைந்து நொறுங்குகிறது. Everything is gone. எல்லாமே When நொறுங்குகிறது. you can't trust one another, that will be hell, my friend. ஒருவரை நம்ப முடியாவிட்டால் அது நரகம்தான். But the root cause is there. ஆனால் வேர் அங்க இருக்கிறது.
That is why I consider the Bible to be wonderful. ஆகவேதான் வேதத்தை மிக அற்புதமான ஒன்றாக நான் கருதுகிறேன். When a person considers the body is for the Lord, ஒரு மனிதன் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது என்று எண்ணும்போது, then there is a holiness that comes into that person. பிறகு அந்த மனிதனுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வருகிறது. You see, he is a man also, he is a woman, she is a woman, she is a man. They are human beings. மனிதர்கள் ஒவ்வொரு ஆண் பெண் என்று அப்படிதான் இருக்கிறாங்க. They have all the temptations, all the diversions that are there in the world. உலகத்திலே பலவிதமான சோதனைகள் அவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய பலவிதமான காரியங்கள் இருக்கு. But I tell you, when a person understands the key truth, ஆனால் திறவுகோல் போன்ற இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும்போது, they will keep away from sexual immorality. மனிதன் வேசித்தனத்துக்கு விலக்கி காத்துக்கொள்வான். Because by living in sexual morality you lose a lot more than enjoy. ஏனென்றால் வேசித்தனத்தில் வாழும்போது அதை அனுபவிப்பதை காட்டிலும் அதனால் ஏற்படுகிற இழப்புகள் தான் அதிகமா இருக்கும். A loss that lasts for a lifetime. அதனுடைய இழப்பு வாழ்நாளெல்லாம் காணப்படக்கூடியதா இருக்கும். Sometimes the impact is felt for all eternity. சில சமயத்திலே அதனுடைய பாதிப்பு நித்தியத்திலும் வெளிப்படுகிறது. Because the person is never able to reconcile himself with that. ஏனென்றால் அந்த மனிதன் அதிலிருந்து வெளியே வர முடியாமலே போய்விடுகிறது. Leads them to one thing after the other, disaster. இதனாலே ஒன்றன் பின் ஒன்றாய் பேரழிவுக்குள்ளாக தான் செல்லுகிறார்கள். So God has given us the body. ஆகவே தேவன் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். But the body belongs to the Lord. ஆனால் சரீரமோ கர்த்தருக்குரியது. The body is for the Lord. சரீரம் கர்த்தருக்குரியது. Everybody say the body is for the Lord. எல்லாரும் சொல்லுங்க சரீரம் கர்த்தருக்குரியது. The body is for the Lord. சரீரம் கர்த்தருக்குரியது. Always remember that. எப்போதும் அதை நினைவில் கொள்ளுங்கள். You know, there's nothing wrong with eating or drinking, or there's nothing wrong with any kind of bodily legitimate pleasures. புசிப்பது, குடிப்பது, பிறகு சரீரத்திலே நாம் சரியான தகுந்த விதத்தில் அனுபவிக்கக்கூடிய காரியங்களை அனுபவிப்பது தவறே அல்ல. But it is wrong to use the body for anything that will dishonor the Lord. ஆனால் கர்த்தரை அவமதிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் இந்த சரீரத்தை கொண்டு செய்வது தவறு. All right. சரி. Now then we have the statement, the second part of the statement, the Lord is for the body. பிறகு இரண்டாவது அந்த இதில் சொல்லுகிறார் கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் என்று. Now we come to the other side. இப்போது மறுபக்கத்துக்கு வரோம். We talked about the body is for the Lord. சரீரம் கர்த்தருக்கு உரியது என்று சொன்னோம். How that is a key truth. அதுதான் திறவுகோல் போன்ற சத்தியம் என்று சொன்னேன். But the Lord is for the body also. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவனாய் இருக்கிறார். Now people oftentimes make the mistake, like I said, of looking at how redemption is only for their spirit and soul and nothing to have to do with their body, they think. நான் அடிக்கடி சொல்றேன், மக்கள் தவறாக எண்ணுகிறார்கள். மீட்பு என்பது வெறும் ஆவியும் ஆத்மாவுக்கும் தான், ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஏற்பட்டிருக்கிற மீட்பு தான், சரீரத்திற்கு அதுல ஒன்றுமே கிடையாது என்று சொல்கிறார்கள். But it is not so. The Bible does not teach so. ஆனால் அது அப்படி அல்ல. ஏனென்றால் வேதம் அப்படி போதிக்கிறது இல்லை. The Bible clearly teaches that the redemption is for the body also. மீட்பு சரீரத்துக்கு உண்டாயிருக்கிறது, சரீரத்துக்கு உரியது என்று வேதம் மிக தெளிவாய் போதிக்கிறது. Redemption is for our spirit, soul and body. மீட்பு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. So when the Bible says that the Lord is for the body, what does it mean? ஆகவே வேதம் கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர் என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறது? When we submit ourselves wholly to him and live in such a way that with constant recognition that the body is for the Lord. சரீரம் கர்த்தருக்கு உரியது என்ற எண்ணத்தோடு இந்த சரீரத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, then God comes to us and says, I am for this body and therefore I will fill you with my life and strength and health and everything. பிறகு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த சரீரம் எனக்காக இருக்கிறது, ஆகவே என்னுடைய ஜீவனை கொண்டு என்னுடைய பலனை கொண்டு இந்த சரீரத்தை நான் நிரப்புகிறேன். He says, I will grant my life and my power to your body. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய சரீரத்துக்கு என்னுடைய ஜீவனை என்னுடைய பலனை நான் கொடுக்கிறேன். I will care and I will preserve and I will nourish and strengthen your body. உன்னுடைய சரீரத்தை நான் போஷிக்கிறேன், நான் காப்பாற்றுகிறேன், நான் பராமரிக்கிறேன். In that way I am for your body. இந்த விதத்திலே நான் உன் சரீரத்துக்காகவே இருக்கிறேன். If you live in such a way that you recognize that the body is for the Lord, then I will be for your body. சரீரம் கர்த்தருக்குரியது என்று அங்கீகரித்து நீ வாழும்போது உன் சரீரத்துக்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். In fact, I really believe that God is already perceiving us like that. When he looks at us, he looks at us spirit, soul and body, and looks at our body and says, I am for that body. I want to help that body, heal that body, strengthen that body,
give my power to that bodily frame, even though it's just a body. இன்னும் சொல்ல போனால் நான் என்ன நினைக்கிறேன், கர்த்தர் நம்மை பார்க்கிறார், ஆவி ஆத்துமா சரீரமாய் பார்க்கிறார். நம்முடைய சரீரத்தை பார்க்கும்போது இது என்னுடையது, இந்த சரீரத்தை நான் பலப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கிறார். என்னுடைய சரீரத்தை குறித்து அவர் வைராக்கியமாய் இருக்கிறார், இதை பலப்படுத்த, இதை நன்றாய் வைத்திருக்க. He is zealous for my body. என் சரீரத்துக்காக அவர் வைராக்கியத்தோடு இருக்கிறார். He looks at my body and says, I am for that body. என்னுடைய சரீரத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் அந்த சரீரத்துக்கு உரியவர். Can you imagine that? கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி God says, I am for that body. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த சரீரத்துக்கு உரியவர். I am for that body. நான் அந்த சரீரத்துக்கு உரியவர். I want to help that body. இந்த சரீரத்துக்கு நான் உதவி செய்ய I want விரும்புகிறேன். to be with that body. நான் இந்த சரீரத்தோடு இருக்க விரும்புகிறேன். Give my power to that body. என்னுடைய வல்லமை இந்த சரீரத்துக்கு கொடுக்க I விரும்புகிறேன். want to help in every way with this body. எல்லா விதத்திலும் இந்த சரீரத்துக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். Do you believe that? அதை நம்புறீங்களா? Everybody say, the Lord is for this body. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் இந்த சரீரத்துக்கு உரியவர். The Lord is zealous about my body. என் சரீரத்தை குறித்து கர்த்தர் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார். Are you zealous about the fact that this body is for the Lord and completely belongs to the Lord? இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு மட்டுமே உரியது என்ற வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் பாராட்டுகிற வைராக்கியத்தை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் அந்த விஷயத்துல? He is zealous about your body. Are you zealous about giving your body to him, considering it as completely his? உங்கள் சரீரத்தை குறித்து அவர் வைராக்கியம் காண்பிக்கிறார். உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்து முற்றிலுமாய் இந்த சரீரத்தை அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா? See, that's the secret of Christian life, my கிறிஸ்தவ friend. வாழ்க்கையின் ரகசியமே அதுதான். Constantly thinking, the body is for the Lord and the Lord is for my body. எப்போதும் இப்படி நினைக்க வேண்டும், கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர், சரீரம் கர்த்தருக்கு உரியது. Then health becomes a reality. அப்பொழுதுதான் ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகிறது. Sure, in this world, in this bodily frame, there are many things that try to attack us. இந்த உலகத்திலே இந்த சரீரத்தை பல காரியங்கள் தாக்க நினைக்கிறது உண்மைதான். This earth the present world is an evil world. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம். The devil is the prince of this world. பிசாசு தான் இந்த உலகத்தின் அதிபதியாக He will இருக்கிறார். try to come against this body, attack this body. அவன் இந்த சரீரத்துக்கு எதிராய் வந்து இதை தாக்க முயற்சிக்கிறான். But the Lord is zealous about this body. ஆனால் கர்த்தரோ இந்த சரீரத்தை குறித்து வைராக்கியமா இருக்கிறார். He says, I am for that body. அவர் என்ன சொல்கிறார், நான் இந்த சரீரத்துக்கு உரியவர். But if you are walking around without caring about that, ஆனா இந்த சரீரத்தை குறித்து அக்கறையே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து without கொண்டிருக்கிறீர்கள். recognizing the fact that the body is for the Lord, சரீரம் கர்த்தருக்கு உரியது என்பதை அங்கீகரிக்காமல் நீங்கள் வாழ்ந்தால் then how can you really appropriate healing and பிறகு health? எப்படி இந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் உரிமை பாராட்ட முடியும்? God wants my body to be well because it belongs to Him. It is His. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது, ஆகவேதான் இது ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். This body is His. இந்த சரீரம் அவருடையது. அவருடையது எதையாவது ஓட்டையா இருக்கணும்னு விரும்புவாரா? தமிழ்ல அழகா வருது அது சிலது. English I become very decent sometimes, too decent. Would God like this body to be a body of sickness? இந்த சரீரம் வியாதி நிறைந்த சரீரமா இருக்க தேவன் விரும்புவாரா? Not if it's His body. அவருடைய சரீரமான நிச்சயம் விரும்ப மாட்டார். No, God doesn't like it. தேவனுக்கு அது விருப்பமே கிடையாது. God knows there is sickness in this world. உலகத்துல வியாதி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். That is why He is full of zeal for this body. ஆகவேதான் இந்த சரீரத்துக்காக அவர் வைராக்கியமா இருக்கிறார். Says, I am for that body. சொல்லுகிறார், நான் இந்த சரீரத்துக்கு உரியவர். And you must be as zealous as He is. You must say, body is for the Lord, my அவரைப் body. போலவே நீங்களும் வைராக்கியத்தோடு இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது என்று சொல்ல வேண்டும். Amen. ஆமென். Everybody lift up your hands and say, எல்லாரும் கரங்களை வைத்து my சொல்லுவோம். body belongs to the Lord. என் சரீரம் கர்த்தருக்கு உரியது. And the Lord is for my body. கர்த்தரும் என் சரீரத்துக்கு உரியவர். What a wonderful truth. என்ன அற்புதமான ஒரு சத்தியம். Let me quickly lay before you 4 things about what it means to say that the Lord is for the body. கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பதை 4 காரியங்களை சீக்கிரமாய் சொல்லி விடுகிறேன். First of all, it means that He will deliver this body from sin. முதலாவது இந்த சரீரத்தை பாவத்திலிருந்து அவர் விடுதலையாக்குவார், காப்பாற்றுவார் என்று அர்த்தம். Now when you see some terrible person, a very notorious evil person sometimes, ஒரு பயங்கரமான பொல்லாத ஒரு ஆளை நீங்கள் ஒருவேளை பார்த்தால், you know, sometimes there are physiological reasons for why the man is like that. சில சமயத்துல- Physiologically he is different. சில சமயத்திலே உளவியல் ரீதியாக அவன் வித்தியாசம் உள்ளவனாய் இருக்கிறான். You know, even in his physical makeup, he is in a certain way. அவனுடைய சரீர அமைப்பே சில சமயத்தில் அது போல இருக்கிறது என்பதை நாம் That காணலாம். makes him little extra evil, really. அதனாலதான் அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா மற்றவங்களோட In this fallen world, he is born like that. விழுந்து போன உலகத்திலே அவன் பிறந்த விதமே அப்படிதான் இருக்கு. His body is inclined to sin. அவனுடைய சரீரம் பாவம் செய்யவே ஓடுகிறது. It's ready to eat and drink. புசித்து குடிக்க ஆயத்தமா இருக்கிறது. It is ready to
it is ready to enjoy all permissiveness. எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலையிலே அவனுடைய சரீரம் இருக்கிறது. The body aids him and helps him in the matter of sinning and living a notorious life. பாவம் செய்கிற விஷயத்திலே, துன்மார்க்கமாய் வாழ்கிற விஷயத்திலே சரீரமும் அவனுக்கு உதவியா இருக்கிறது. But even that body, when such a person comes and offers himself to the Lord, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட தன்னை வந்து கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது God will help with that body and bring it under control so that it is free from sin. தேவன் அந்த சரீரத்துக்கு உதவி செய்வார், அது பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி அதற்கு உதவி செய்வார். Even people with some special weaknesses as far as their body is concerned, the Spirit of God will help because the Lord is for this body. சரீரத்தை பொறுத்தவரையிலே ஒருவேளை அவருக்கு விசேஷமான பலவீனம் ஏதாவது இருந்தாலும் கூட தேவ ஆவியானவர் அந்த சரீரத்தை பலப்படுத்துவார். I never forget our Ramnath meeting. நம்முடைய ராமநாதபுரம் கூட்டங்களை என்னால மறக்கவே முடியாது. One man so well built, ஒரு ஆள் பார்க்க அப்படியே கட்டுக்கோப்பா இருக்கான். walked right in the middle of the crowd, thousands of people sitting there, just walking on women and children, men, everybody doesn't care, ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் மேலே அப்படியே ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைகளா இருக்காங்க. அப்படியே மேலே ஏறி மிதிச்சிட்டு வரான். He's just a powerful fellow, very evil in the way that he looked and the way he appeared. அப்ப அவனோட தோற்றம், அவனை பார்க்கும்போதே பயங்கர பொல்லாதவன் என்று தெரிகிறது. And he came and sat right in that box, right in front of the stage where the PA box was there. நேரா வந்தான், முன்னாடி PA சிஸ்டம் வச்சிருப்பான், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தான். Special seat. ஸ்பெஷல் சீட் அவர். Just looking at us like this. அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். I just wanted to pick him up and throw him out, really. I felt felt so bad. அப்படியே தூக்கி வெளியே போடலாமான்னு யோசிச்சேன் நான். Because he behaved so rudely. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா நடந்து கொண்டான். Everybody is watching him. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. At the end he got saved. கூட்டத்தின் முடிவிலே ரட்சிக்கப்பட்டான். He came up to the stage and said, மேடை ஏறி வந்து இப்படி சொன்னான். one whole lorry load of police were there. அங்க ஒரு லாரி ஃபுல்லா போலீஸ் வந்திருந்தாங்க. He said, you ask these policemen, I have beaten the SP here, the inspector here, everybody here. They know me. அவன் சொல்றான், இந்த போலீஸ்காரங்களை கேட்டு பாருங்க, இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை, எஸ்பி எல்லாரையும் நான் அடிச்சிருக்கேன், என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும்ன்றான். I'm an evil person. அவ்வளவு பொல்லாதவனா இருந்தேன் நான். And I saw people loading up the bus in our village going to this meeting. என் கிராமத்துல எல்லாரும் பஸ்ல ஏறி இந்த கூட்டத்துக்கு வரத பார்த்தேன் நான். And I was drawn to it also. சரி இங்க போய் பார்க்கலாமே நானும் வந்தேன். And I came. இங்க வந்தேன். Sat way in the front. முன்னாடி வந்து உட்கார்ந்தேன். And something happened to me. எனக்கு ஏதோ நடந்தது. I'm set free today, he said. இன்னைக்கு நான் விடுதலையா இருக்கேன் அப்படினா. And I tell you, even such an evil person who's like that by nature and by, not all people are like that. எல்லாரும் அப்படி இருக்குது கிடையாது. ஆனா சில ஆட்கள் இயற்கையாகவே இப்படி தான் பொல்லாத ஆட்களா இருக்காங்க. Even them with their body, the Lord helps. அவர்களுக்கு கூட அவருடைய சரீர விஷயத்திலே கர்த்தர் உதவி செய்கிறார். The Lord will deliver the body from sin. கர்த்தர் பாவத்திலிருந்து சரீரத்தை விடுதலை ஆக்குவார். Every single one of us, the Lord will deliver our body from sin. நம் ஒவ்வொருவருடைய சரீரத்தை கூட கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். That's what it means to say the Lord is for the body. கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். Secondly, இரண்டாவதாக it means that the Lord not only will destroy sin in my body, but will also destroy sickness in my body, heal diseases and sicknesses in my body. கர்த்தர் என் சரீரத்தில் இருக்கிற இந்த பாவத்தை அழிப்பது மட்டுமல்ல, சரீரத்தில் இருக்கிற நோய்களை, பலவீனங்களை, வியாதிகளை கூட அவர் அழிப்பார். Now I have talked much about it. இதை குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன். People think redemption is only for the soul or the spirit. மக்கள் நினைக்கிறாங்க மீட்பு என்பது ஆவிக்கு அல்லது ஆத்துமாவுக்கு தான் அப்படினு. But the Bible clearly teaches that Jesus bore our sickness and carried our pain. வேதம் மிக தெளிவாய் போதிக்கிறது, இயேசு நம்முடைய பலவீனங்களை, வியாதிகளை, வேதனைகளை சுமந்தார் என்று. Sicknesses and disease are nothing but a manifestation of the sin that entered into the world. வியாதிகளும் நோய்கள் என்பது வேற எதுவும் அல்ல, இந்த உலகத்தில் நுழைந்ததே பாவம். அவருடைய வெளிப்பாடுகள் தான் இந்த வியாதி நோய். Manifestation of the power of sin. பாவத்தினுடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு அதெல்லாம். So when he deals with sin itself in our body, he also deals with sickness in our body. ஆகவே சரீரத்தில் இந்த பாவத்தை அவர் அழிக்கும்போது அதனால ஏற்படக்கூடிய வியாதிகளையும் அவர் அழிக்கிறார். In that way the Lord is for the body. அந்த விதத்திலே கர்த்தர் சரீரத்துக்குரியவர். Thirdly, the Lord is for our body in the sense that he helps us in living in this world successfully with this body. மூன்றாவதாக கர்த்தர் சரீரத்துக்குரியவர் என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நாம் வெற்றிகரமாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்கிறார். He helps us to experience him in our daily walk, to live in the power of his life. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை கொண்டு நாம் வாழும்படி அவர் நமக்கு பலன் அளிக்கிறார். So that with this body we may live by him. அப்பொழுதுதான் இந்த சரீரத்தை கொண்டு, இந்த சரீரத்திலே அவரை கொண்டு நாம் வாழ முடியும். Even though we are in this earth,
இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் surrounded by sin, பாவம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் living in the presence of sin, பாவத்தினுடைய பிரசன்னத்திலே நாம் இருந்தாலும் still we are free from sin, living victoriously over sin because the Lord is for this body. இன்னமும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவத்தின் மீது வெற்றிகரமாய் நாம் வாழ்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இந்த சரீரத்துக்கு உரியவராய் இருக்கிறார். He is the strength and the life of this body. அவரே இந்த சரீரத்துக்கு பலனும் ஜீவனுமாய் இருக்கிறார். And we can experience him in this body every day. இந்த சரீரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அனுபவிக்க முடியும். Fourthly, நான்காவதாக the Lord is for the glorification of the body. கர்த்தர் இந்த சரீரத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். Now, the glorification is our future expectation. மகிமைப்படுதல் என்பது நம்முடைய எதிர்கால எதிர்பார்ப்பா இருக்கிறது. You see, today we experience so many things in this body from God. Today we experience things like healing in this இன்னைக்கு body. இந்த சரீரத்துக்காக பல காரியங்களை, சுகம் போன்ற பல காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். Healing and health. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும், The power of God upon this body. இந்த சரீரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். Oh, many times we experience enormous, extraordinary strength, பல supernatural சமயத்திலே strength. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபாரமான பலனை நாம் அனுபவிக்கிறோம். But that does not change the nature of our body. ஆனா இதெல்லாம் நம்முடைய சரீரத்தினுடைய சரீரம் இருக்கிற விதத்தை மாத்துறது இல்ல. It's a fallen body, it's still going to die and so on. இது விழுந்து போன சரீரம் தான், இது சாகக்கூடிய சரீரம் தான், அப்படியே தான் இருக்குது. Bodily redemption has not taken place yet. சரீர மீட்பு இன்னும் உண்டாகவில்லை. Body redemption is something that's going to happen when Jesus appears. சரீர மீட்பு இயேசு வெளிப்படும்போது நமக்கு உண்டாக போகிற ஒன்று. But the impact of redemption is working right now in our body. ஆனால் மீட்பினால் ஏற்பட்ட பாதிப்பு இப்பொழுது நம்முடைய சரீரத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. Body will be redeemed and at that time the body will become a glorious body. சரீரம் மீட்கப்படும். அது மீட்கப்படும் போது மகிமையான சரீரமாய் மாறிவிடும். That is when the bodily redemption will be complete. அப்பொழுதுதான் சரீர மீட்பு முழுமை அடையும். That is why it is said that look up for your redemption draweth nigh. ஆகவேதான் நீங்கள் உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது, நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறது. In what way is our redemption near? எந்த விதத்திலே மீட்பு சமீபமாய் இருக்கிறது? Upon the second coming of Jesus, on the day that he comes, our redemption will be complete in the sense that our body will also become a glorified body, and that is what we are to look up to. கிறிஸ்து இரண்டாவது முறை வெளிப்படும்போது நம்முடைய சரீரமும் மகிமை அடைந்ததாய் மாறிவிடும். சரீர மீட்பு முழுமை அடைந்து விடும். ஆகவேதான் மீட்பு வரும்படி அதை எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லுகிறது. So the Lord is for this body. ஆகவே இந்த கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். So what does he do? அவர் என்ன செய்கிறார்? Keeps it from sin. Keeps it from sin. பாவத்திலிருந்து பாதுகாக்கிறார். Heals us from sicknesses. வியாதிகளிலிருந்து குணமாக்குகிறார். Helps us in living in this body. இந்த சரீரத்தை கொண்டு வாழ உதவி செய்கிறார். But then he takes us to the ultimate end and destiny for this body, where this body will be changed to a glorious body அதன் also. பிறகு இந்த சரீரம் மகிமையான ஒரு சரீரமாய் மாற்றப்படுமே, அதற்கு நேராக அவர் நம்மை கொண்டு செல்லுகிறார். But today, in order to experience the Lord for the body, ஆனா இன்றைக்கு கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர் என்பதை நாம் அனுபவிக்க in வேண்டுமானால், order to truly experience that his power in our body, மெய்யாகவே அவருடைய வல்லமை நம் சரீரத்திலே நாம் அனுபவிக்க we வேண்டுமானால், must practice living with this philosophy that the body is for the Lord. சரீரம் கர்த்தருக்குரியது என்ற கொள்கையோடு கூட நாம் வாழ வேண்டும். If you live saying the body is for the Lord, then you will experience the Lord for the body. சரீரம் கர்த்தருக்குரியது என்று நீங்கள் வாழும்போது கர்த்தர் சரீரத்துக்குரியவர் என்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். If you dedicate your body for the Lord and consider it as his, and then you will see his power in your body and his presence, his help in your body. உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இது கர்த்தருக்கு உரியது என்று நீங்கள் எண்ணும்போது பிறகு இந்த சரீரத்துக்கு கர்த்தர் உரியவர், இந்த சரீரத்தை பலப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். If we live thinking that the body is ours and we are free to do whatever we want with it, ஆனா இந்த சரீரம் என்னுடையது, இதை கொண்டு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால், eat and drink and do what I like with this body, புசிப்பேன் குடிப்பேன் இதை கொண்டு என்ன வேண்டுமானாலும் நான் செய்வேன் என்றால், that is not a Christian philosophy, my friend. அது கிறிஸ்தவ தத்துவ கொள்கையே கிடையாது. People say, what's wrong with eating and drinking? மக்கள் என்ன கேக்குறாங்க? புசித்து குடிக்கிறதுல என்ன தவறு? There's nothing wrong with eating and drinking, புசித்து குடிப்பதில் எந்த தவறும் இல்லை. but it's something wrong with that kind of philosophy. ஆனால் அந்த விதமான கொள்கை தத்துவம் இருக்கு, அதுதான் தவறு. I eat and drink, நானும் புசித்து குடிக்கிறேன், but I eat and drink for the Lord. ஆனால் நான் செய்வதோ கர்த்தருக்காக. You must eat and drink for the Lord. நீங்களும் கர்த்தருக்காக தான் புசித்து குடிக்க வேண்டும். And when you do that like that, இந்த விதத்திலே நீங்கள் செய்யும் and honor the Lord like that, இந்த விதத்திலே கர்த்தரை கனம் God பண்ணும்போது says, I will honor him who honors me. கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் When பண்ணுகிறேன். we hand over ourselves in our body completely to God, நம்ம என்னுடைய சரீரத்தை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும்போது, yielding our members as instruments of righteousness, நம்முடைய அவயவங்களை நீதியின் கருவிகளை and ஒப்புக்கொடுக்கும்போது, conducting ourselves in all matters according to God's
order, எல்லா விஷயங்களிலும் தேவன் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறாரோ அப்படி நடந்து கொள்ளும் போது then God will give us his life and power in this body. இந்த சரீரத்துக்கு தேவன் தம்முடைய ஜீவனையும் பலனையும் அருளுவார். Amen. Amen. That's what this passage is talking about. இந்த வேத பகுதி அதை குறித்து தான் பேசுகிறது. Everything is lawful for the body, சரீரத்துக்கு எல்லாம் சரீரத்துக்கு தகுதியானதுதான். but all things are not helpful. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே தகுதியா இருக்காது. All things are lawful for me, but I will not be brought under the power of any. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகில் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். Never be a slave to anything. எதற்கும் ஒருபோதும் அடிமையா இருக்கவே கூடாது. Even to food, உணவுக்கு கூட, or even to any kind of behavior. அல்லது வேறு எந்த விதமான ஒரு காரியமானாலும் சரி, Never be a slave. எதற்கும் அடிமையா இருக்க கூடாது. You can enjoy everything but never be a slave. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் அடிமையாய் போய் விடக் கூடாது. And God is honored by that. இதனால் தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். Amen. Amen. Let's stand up together. எல்லாரும் எழுந்து நிற்போம். We will continue next week. அடுத்த வாரம் நாம் தொடருவோம். As I told you, நான் சொன்னது போல soon we are going to look at the purpose for mankind. சீக்கிரத்திலே மனு வர்க்கத்தின் நோக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Purpose for man, purpose for woman, all great details concerning successful living. ஆணுக்கான நோக்கம், பெண்ணுக்கான நோக்கம், இதெல்லாம் விவரமா பார்க்க போகிறோம். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு இது உதவியா இருக்கும். The Bible is not an ordinary thing. வேதம் சாதாரண ஒரு புத்தகம் அல்ல. It's the greatest knowledge that you can get today. நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு களஞ்சியம் இது. Never anywhere. You cannot get it anywhere. இதை நீங்கள் வேறு எங்கிருந்தும் பெற முடியாது. Only from the church, from the Bible. சபையிலிருந்து வேதத்திலிருந்து மட்டுமே இதை பெற முடியும். So let's listen to it continually. ஆகவே தொடர்ந்து நாம் இதை கேட்போம். And our lives will be successful. நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். God our Father wants it. நம்முடைய பிதாவாகிய தேவன் அதை விரும்புகிறார். Let's all lift up our hands and thank God. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Father. Everybody say with me. எல்லாரும் இதை சேர்ந்து The சொல்லுவோம். body is for the Lord. சரீரம் கர்த்தருக்குரியது. My body belongs to the Lord. என் சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. It's the temple of God. இது தேவனுடைய ஆலயம். It's not my own. இது எனக்கு சொந்தமானதல்ல. My members of my body என்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் are instruments of righteousness. நீதியின் கருவிகளாய் இருக்கிறது. They are totally yielded to God. நான் அவைகளை தேவனுக்கு முற்றிலும் அர்ப்பணித்திருக்கிறேன். My hands and my legs, என்னுடைய கைகளும் கால்களும், my ears and my eyes, என்னுடைய காதுகளும் கண்களும், they are all sprinkled with the blood of Jesus. அவை எல்லாமே இயேசுவின் இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டிருக்கிறது. They are all sanctified. எல்லாமே They are all பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. holy. எல்லாமே பரிசுத்தம் உள்ளது. They are in God's hands அவைகள் தேவனுடைய கைகளில் for இருக்கிறது. God to use. தேவன் பயன்படுத்தும்படியாக I will honor God நான் தேவனை கனம் பண்ணுவேன். in every situation எல்லா சூழ்நிலையிலும் with my body, என்னுடைய சரீரத்தை கொண்டு. and God will be my life, தேவனே என்னுடைய ஜீவனாய் இருப்பார். my strength, என் பலனாய் இருப்பார். my health, என் ஆரோக்கியமாய் இருப்பார். my health, என்னுடைய ஆரோக்கியமாய் இருப்பார். my healing, என்னுடைய சுகமாய் இருப்பார். at all times. எல்லா சமயங்களிலும் He is my power. அவரே என் பலன். Hallelujah. ஹalleluya. Clap your hands and praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Praise you, Jesus. Let's pray. நாம் ஜெபிப்போம். Father,